இன்னைக்கு உலகமே ஒரு பதட்டமான நிலையில இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி, இன்னும் ஒரு பக்கம் ஈரான். இரண்டு பேருக்கும் இடையில போர் உச்சகட்டத்தில் போய்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் திடீரென ஈரானோட தென் பகுதியில் ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கு. ஆனால் இது நிஜமாகவே இயக்கிய வந்த நிலநடுக்கமா, இல்லை ஈரான் ரகசியமாக அணு ஆயுதத்தை சோதித்து பார்த்துட்டாங்களான்ற ஒரு கேள்வி பல மத்தியில் எழும்பியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் புள்ளி விவரங்களோடு பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உண்மை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இப்போ என்ன நடக்குது என்பதை பார்ப்போம். ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி, இதுதான் அமெரிக்கா இப்போ ஈரானுக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு இருக்கிற போர் நடவடிக்கை. அமெரிக்கா தரப்புலேருந்து இதனை ஆப்ரேஷன் என்று சொல்கிறார்கள், ஈரான் தரப்புலேருந்து இதனை போர் என்று சொல்கிறாங்க. ஈரானோட முக்கியமான இடங்கள், இராணுவ முகாம்கள், அது மீது தான் பயங்கரமான தாக்குதலை இப்போ அமெரிக்கா இஸ்ரேலும் செய்கிறார்கள். இதற்கு பதிலடியை கொடுக்குற வகையில் மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் இஸ்ரேல் இந்த பகுதியில் பயங்கரமான தாக்குதலை பதிலுக்கு ஈரானும் செஞ்சு கொண்டு தான் இருக்காங்க. ஈரானோட சுப்ரீம் லீடராக இருந்த அல் கமீனி அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு ஈரான் இப்போ ஒரு காயப்பட்ட புலி மாதிரி நிற்குது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய பதிலடி கொடுக்க ஈரான் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் தான் இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்கு. சரி, இப்போ முக்கியமான இடத்துக்கு வருவோம். ஏன் இந்த நிலநடுக்கத்தை எல்லாரும் சந்தேகமாக பார்க்குறாங்க? ஏன் உலக நாடுகள் எல்லாம் ஈரானோட நில அதிர்வு டேட்டாஸை வச்சு மண்டையை பிச்சுக்கிறாங்க? அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதலாவது டைமிங். யுத்தம் உச்சகட்டத்தில் இருக்கிற நேரத்தில், அதாவது இந்த போர் உச்சகட்டத்தில் இருக்கிற நேரத்தில், அதுவும் அமெரிக்காவோட ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி தாக்குதலால் ஈரானோட முக்கியமான தளபதிகள் கொல்லப்பட்ட சில மணி நேரத்திலேயே இந்த நிலநடுக்கம் வருது. ஈரான் ஒரு கோர்னட் டைகர், அதாவது முடக்கப்பட்ட புலி மாதிரி இருக்காங்க, புலி மாதிரி நிற்கிறாங்க. இப்படியான நேரத்தில் எங்ககிட்ட பெரிய ஆயுதம் இருக்குது, எங்களை நெருங்காத அப்படின்னு உலகத்துக்கு காட்ட ஈரான் ஒரு அணு ஆயுத சோதனை செஞ்சிருக்கலாம்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. இரண்டாவது அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ். ஈரானோட நட்டாஜ் அல்லது ஃபொருடோ போன்ற இடங்களை பார்த்திங்கன்னா அவை மலையலுக்கு அடியில் பூமிக்கு கீழே நூற்றுக்கணக்கான அடி ஆழத்தில் இருக்கு. அங்கே தான் ஈரான் சென்டிபியூன்ஸ் வச்சு யுரேனியத்தை சுத்திகரிக்கிறாங்க. இந்த இடங்கள் மேலே அமெரிக்கா குண்டு போட்டாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படியான ஒரு ரகசியமான இடத்துல ஈரான் ஒரு ஸ்டாட்டிக் டெஸ்ட், அதாவது நிலையான சோதனையை செஞ்சிருக்கலாம். அந்த வெடிப்புத்தான் வெளியில் நிலநடுக்கமாக தெரிஞ்சிருக்கலாம் என்ற கேள்வியும் எழும்பியிருக்கு. மூன்றாவது ரிக்டர் அளவு. இந்த நிலநடுக்கம் 4.3 ரிக்டர் அளவில் பதிவாகி இருக்கு. இது ஒரு சாதாரணமான நிலநடுக்கம் மாதிரி தெரியலாம். ஆனால் 1998 இந்தியா பெக்ரைன் அணு சோதனையை செஞ்சப்போ அங்கே பதிவான நில அதிர்வினுடைய திறன் கிட்டத்தட்ட 5.2 ரிக்டர் அளவு. அப்போது இந்த 4.3 அளவுங்கிறது ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன், அதாவது சிறிய ரக அணு ஆயுதம் அல்லது ஒரு மினி நியூக் சோதனையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்றும் நிறைய பேர் யோசிக்கிறார்கள். அதாவது இது ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் அல்லது மினி நியூக் சோதனையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டும் இருக்குது. பொதுவாக நிலநடுக்கம் வந்தால் பி வேர்ப்ஸ் அப்புறம் எஸ் வேர்ப்ஸ் அந்த 2 அலைகள் வரும். ஆனால் அணு ஆயுதம் வெடித்தா, அணு ஆயுத சோதனை செஞ்சால் வெறும் பி வேர்ப்ஸ் மட்டும்தான் ரொம்ப பலமாக இருக்கும். ஈரானோட இந்த நிலநடுக்கத்தில் எஸ் வேர்ப்ஸ் ரொம்ப குறைவாக இருந்ததாக சில தகவல்கள் கசிஞ்சிருக்கு. இதுதான் இப்போ உலக நாடுகளை பயன்படுத்துகிற ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. அறிவியல் எப்போதுமே பொய் சொல்லாதுன்னு சொல்வார்கள். ஈரானில் நடந்தது நிலநடுக்கமா இல்லை அணுவரிப்பாண்டு கண்டுபிடிக்கிறது எப்படி என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதில் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. நிலநடுக்கம் என்றால் பூமியில் இருக்கிற தட்டுக்கள் மெதுவாக உரசப்படும். அப்போ வர்ற அலைகள் மெதுவாக எழும்பி மெதுவாக அடங்கும். ஆனால் அது ஒரு அணுகுண்டு வெடிச்சா, அதாவது அணுகுண்டு வெடிப்பாக இருந்தால் அது ஒரு செகண்டில் நடக்கிற மிகப்பெரிய வெடிப்பு என்பதால் இதனால் வர அலைகள் சடதியாக எழும்பும். ஈரானோட இந்த 4.3 ரிக்டர் நிலநடுக்கத்தோட வேவ் பாமை நாங்கள் பார்க்குறப்போ சில இடங்களில் அது இயற்கை நிலநடுக்கம் போலவும், சில தரவுகளில் அது ஒரு நிலத்தடி வெடிப்பு போலவும் குழப்பமாக இருக்குது. ஏனெண்டா ஈரான் தங்களோட அணு உலைகளை ரொம்ப ஆழத்தில், மலைகளுக்கு அடியில் ரொம்ப ஆழத்தில் வச்சுருக்காங்க. இதனால் அதிர்வுகள் வெளியே வரும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அமெரிக்காவோட புவியியல் ஆய்வு மையம் என்ன சொல்லுதுண்டா, இது 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நடந்திருக்காண்ட. பொதுவாக மனிதனால் உருவாக்கப்படுகின்ற அணு வெடிப்புகள் 1 அல்லது 2 கிலோமீட்டர் ஆழத்தில் தான் நடக்கும். ஏனெண்டா அவ்வளவு ஆழத்துக்கு தோண்டி சோதிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஈரான் ஏற்கனவே தங்களுடைய
ஏவுகணை தளங்கள், அதாவது மிசைல் சைலோஸை பல கிலோமீட்டர் ஆழத்துக்கு கீழே வச்சிருக்காங்க. அதனை மிசைல் சிட்டின்னு சொல்கிறார்கள். ஒருவேளை ஈரான் தங்களோட நிலத்தடி சுரங்கங்களுக்குள்ள ஒரு சின்ன டாக்டிக்கல் நியூக்ளியர் ஒப்பனை சோதனை செஞ்சிருந்தா அது 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நடந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கலாம். உண்மையிலேயே அணு ஆயுத சோதனை நடந்திருந்தால் வளிமண்டலத்தில் சேனன் வாயுவோட அளவு அதிகரிக்கும். அமெரிக்காவோட சினிப்பர் பிளேன்ஸ், அதாவது கதிர்வீச்சை மோப்பம் பிடிக்கிற விமானங்கள் இப்போ ஈரானை சுற்றி தான் பறந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஈரான் இந்த சோதனையை ஒரு சீல்டு கண்டெய்னர், அதாவது மூடப்பட்ட ஒரு கண்டெய்னருக்குள்ளே செஞ்சிருந்த கதிர்வீச்சு வெளியே வராது. அதுவும் நிலத்துக்கடியில் வச்சு ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் வச்சு செய்யும்போது, அதாவது முழுமையாக அடைக்கப்பட்ட கண்டெய்னரில் வச்சு செய்யும்போது கதிர்வீச்சு வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும். ஈரான் தான் அணு ஆயுதங்களை வச்சிருக்கிறது தங்களுடைய மதத்துக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்கிறார்களே, அப்புறம் இன்னத்துக்கு அணு ஆயுத சோதனை அவர்கள் செய்திருக்கணும் என்று. இப்போ ஈரானோட சுப்ரீம் லீடராக இருந்த அலி கமேனி அவர்கள், இவர்தான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறது தங்களுடைய மதத்துக்கு எதிரானதுன்னு சொன்னார். ஆனால் இவரைத்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கொலை பண்ணி இருக்கிறார்கள். அடுத்தது, இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்குள்ளேயே தாக்குதலை நடத்தி ஈரானோட நிலைத்தன்மைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஈரான் நிலைத்திருக்கணும், உயிர்ப்போடு இருக்கணும் என்றால் கண்டிப்பாக இவர்கள் அணு ஆயுதத்தை கண்டுபிடித்தே ஆகணும். ஆகவே ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்கும் போது அந்த அணு ஆயுதங்கள் நாங்கள் வச்சிருக்கிறோம், அதாவது ஒரு ஒட்டோமிக் பாம்பை நாங்கள் வச்சிருக்கோம் என்று ஈரான் அனௌன்ஸ் பண்ணும்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக செய்கின்ற போரை நிறுத்துவார்கள் என்றும் ஈரான் நினைக்கலாம். ஆகவே ஈரான் தங்களுடைய சுப்ரீம் லீடரை இழந்திருக்கிறார்கள். தங்களுடைய இருப்புக்கே இப்போ ஈரானுக்கு ஆபத்து வந்திருக்கு. இதைவிட ஈரான் அணு ஆயுதங்களை சோதனை செய்வதற்கான வாய்ப்பு வேறு எப்போதுமே இருக்காது. இதைவிட ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிப்பதற்கான, அணு ஆயுதங்களை சோதனை செய்வதற்கான சிச்சுவேஷன் இதைவிட பெருசாக வேறு ஒன்றுமே இருக்காது. இது உச்சகட்ட ஒரு சிச்சுவேஷன். இதில் அவர்கள் அணு ஆயுதங்களை கண்டுபிடித்த உண்டையுடைய இதற்கு பிறகு ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிப்பதற்கான சிச்சுவேஷன் இனி இதை விட பெருசாக எதுவுமே இல்லை. அதுதான் உண்மையும் கூட. இப்போ நாங்கள் முக்கியமான இடத்துக்கு வருவோம். இந்த நிலநடுக்கம் அல்லது அணுவெடிப்பு இதில் எது உண்மை என்று தெரியலை. நாங்கள் இரண்டும் என்று வைப்போம். இதனால் உலக அரசியலில் என்ன நடக்க போகுது என்ற கேள்வி உங்களுக்கு அனுப்பும். இது ஒரு சாதாரணமான அதிர்வு மட்டுமில்லை, இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் எர்த்குவேக் என்றே சொல்ல முடியும். இஸ்ரேல் ஏற்கனவே சொல்லிட்டார்கள், ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று. ஒருவேளை ஈரான், அதாவது இப்போ நடந்த இந்த 4.3 ரிக்டர் அதிர்வு உண்மையாகவே ஒரு அணு ஆயுத சோதனை என்று இஸ்ரேலோட மொசாட் உளவமைப்பு உறுதிப்படுத்தின அடுத்த நிமிஷமே இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஈரானோட அணு உலைகள் மீதும் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது மேற்கொள்ளுன்ற தாக்குதலை இன்னுமே தீவிரப்படுத்துவார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்னுமே பயங்கரமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவாங்க. இது ஒரு ஆப்ரேஷனாக இருக்காது, ஃபுல் ஸ்கேல் வாராக மாறிடும். ஆனால் ஈரான் தரப்பில் இருந்து எங்களுடைய சுப்ரீம் லீடரையும் நாங்கள் இழந்துட்டோம், இனி இழக்கிறதுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை, இது எங்களுடைய ஃபுல் ஸ்கேல் வார் என்று சொல்லித்தான் ஈரான் பொரிய செஞ்சோன்ட்ருக்காங்க. இப்படி இருக்கையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை நடத்துறதால எதுவுமே மாறப்போகிறது இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அமெரிக்கா இப்போ ஆப்ரேஷன் எபிக் பியூரி மூலமாக ஈரானை முடக்க பார்க்குது. ஆனால் ஈரான் உண்மையாகவே அணு ஆயுதம் வச்சிருக்கண்டா அமெரிக்காவால் அவ்வளவு லேசாக ஈரானுக்குள்ளே நுழைய முடியாது. ஏனெண்டா அணு ஆயுதம் ஒரு டிட்டரன்ஸ், அதாவது தடுப்பு சக்தி மாதிரி. வடகொரியாவை எடுத்து பாருங்க, அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறதால தான் அமெரிக்கா அங்கே நேரடியாக மோத பயப்படுறாங்க, வடகொரியாவுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க பயப்படுகிறார்கள். அதே நிலைமை இப்போ ஈரானுக்கு வந்திருக்கா? இதுதான் இப்போ பல பேருடைய கேள்வி. இதுதான் இப்போ பென்டகனில் ஓடிக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. இந்த நிலநடுக்கம் வந்த உடனே ரஷ்யாவும் சீனாவும் மௌனமாக இருக்காங்க. ஒருவேளை இப்போ அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு தெரியாமல் ஈரானுக்கான அணு ஆயுத தொழில்நுட்பத்தை சீனாவும் ரஷ்யாவும் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்லாட்டா அமெரிக்காவை மிரட்டி பார்த்து ஈரான் செய்கிற இந்த அணு ஆயுத சோதனைக்கு ரஷ்யாவும் சீனாவும் மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவோட ஆதிக்கம் குறைகிறது, ரஷ்யா சீனாவுக்கு மிகப்பெரிய லாபம். ஆகவே இதனால தான் ரஷ்யாவும் சீனாவும் இதனைத்தையுமே மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காங்க. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் இப்போ கடும் பீதியில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏனென்றால் ஈரான் அணு ஆயுதம் தயாரித்தா இந்த நாடுகள் எல்லாம் ஈரானோட மிரட்டலுக்கு அடிப்பணிய வேண்டி இருக்கும். இதனால் இந்த நாடுகளும் எதிர்காலத்தில் அணு ஆயுதம் தயாரிக்க ஆசைப்படலாம். இது ஒரு நியூக்ளியர் ஆர்ம் ரேஸாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த அரபுலக நாடுகள், அதாவது சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், இப்படி ஈரானுக்கு அங்கால இருக்கிற அரபுலக நாடுகள் அனைத்துமே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சொம்பு தூக்கி கொண்டிருக்கிறார்கள். ஈரானை அடிப்பதற்கு இவர்கள்தான் வழிவகுக்கிறார்கள், தங்களுடைய வான்பரப்பை கொடுக்கிறார்கள், தங்களுடைய நிலத்தை கொடுக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இதனால தான் ஈரான் இந்த நாடுகளுக்கு குறிவச்சு பயங்கரமான அட்டாக்கு பண்ணுறாங்க. ஆகவே இந்த நாடுகளுக்கு ஏற்கனவே ஈரான் தங்களுடைய பவரை நிரூபிச்சிருக்கிறார்கள். இதனால் இப்போ அணு ஆயுதத்தை ஈரான் கண்டுபிடிச்சால் இவர்களுக்கு
நெஞ்சில் தண்ணியே இருக்காது என்பதுதான் உண்மை. கடைசியாக பார்த்தா ஈரானோட நிலப்பரப்புங்கிறது இயற்கையாகவே நிலநடுக்கம் வரக்கூடிய ஒரு இடம்தான். ஆனால் போர் நேரத்தில் வர எந்த ஒரு சின்ன அசைவும் ஒரு பெரிய ஒரு அழிவுக்கான ஆரம்பமாக இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வரும் ஒரு இயற்கையான நிலநடுக்கம் தானா, இல்லை ஈரான் சம்பவம் பண்ணி இருப்பாங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிய தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.